ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான ரவா கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். ஆல்ரெடி இதை நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். இன்றைக்கி லாங் வீடியோவாக போடலான்ட்டு போடுறேங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் ரவை எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. ரவை வந்து தீயக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா கரைஞ்சோடனே கூட வந்து நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கிச்சடிக்கு வந்து தாராளமாக எண்ணெய்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரியும் நம்ம போட்டுக்கலாம். முந்திரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் ஆப்ஷனு. நீங்கள் முந்திரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் கிச்சடி. இதே நம்ம இந்த கிச்சடி வந்து நம்ம இன்னொரு டைப்பும் செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு வச்சு தான் நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பாருங்கள், முந்திரி தீயாமல் எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு, அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அடுத்து நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி அதுவும் அதில் போட்டுருக்கேன். கூட பச்சை மிளகாவும் அதில் போட்டிருக்கேன். பச்சை மிளகா தாங்க இதுக்கு காரம். அதுவும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, நல்லா கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டோன்னே பார்க்கவே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? நிறைய பேர் வந்து உப்பு மாவா அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோடு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா நம்ம கலரிக்கலாம். ஏன்னா நிறைய போட்டால் அது பேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடுங்க. அதனால் லிமிட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூட ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த மஞ்சத்தூள் எதுக்காகனா நம்ம கிச்சடினாவே எல்லோ கலரில் தானே இருக்கும். ஸோ அந்த கலருக்காக தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த 1.5 கிளாஸ்க்கு உண்டான ரவைக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்படியே 3 பாகம் தண்ணி ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு அதில் சேர்த்துக்கிட்டு மேலே கொஞ்சம் நம்ம அப்படியே கொதிக்க வைக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி வந்து நம்ம 4ஆக கட் பண்ணி இந்த தண்ணியில் வந்து போட்டுடணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து தக்காளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இது ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வந்துடும். அப்புறம் வந்து அந்த கிச்சடியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நம்ம தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் அதில் வரணுன்றதுக்காக தாங்க நம்ம அதில் போடுறோம். இதோடு அது தண்ணி நல்லா கொதித்தவுடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த ரவையை எடுத்து இதில் போட்டு நம்ம கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலரணும். கலரி மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா ட்ரையாகி வந்துடும். இந்த கிச்சடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி என்னன்றது உங்களுக்கு தெரியும். உண்மையிலே சொல்கிறாங்க, என்னை நம்பி தாராளமாக இந்த கிச்சடி நீங்கள் செய்யலாம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. உப்புமாவான்றவங்க கூட இந்த கிச்சடியை வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ இதை நான் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி எடுக்க போகிறேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். ரொம்ப கிளறினீங்கன்னா தண்ணி அதிகமாகவும் வச்சிட்டிங்கன்னா கூடு மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி வந்து பார்த்து வைங்க, அப்போ தான் இது வந்து உதிரியாக வரும். இதை சாப்பிட்டு தான் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிச்சடி எப்படி இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் ஈஸி, வெறும் 10 மினிட்ஸ். நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தோன்னா கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இது அவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டு. பாருங்கள், என்னோடய கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான அருமையான ஒரு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டிஃபன் இதுதான். நானும் இதை தான் சாப்பிட போகிறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நானும் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு நான் சொல்கிறேங்க.
உண்மையிலே சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே செம்ம பசி. உடனே செஞ்சு நல்லா டேஸ்ட்டான ஒரு கிச்சடி சாப்பிட்டாச்சு.